ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்துட்டு ஒரு பெண்மை வருது, அவன் ஒரு திருநங்கை அப்படின்னு அவன் உணர்ந்து அவன் வீட்டில் சொன்னாலும் சரி, இவங்களா கண்டுபிடிச்சாலும் சரி, வீட்டில் இருந்து அடிச்சு துரத்திடுறாங்க. அடிச்சு துரத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் சொசைட்டிக்கு வந்த உடனே அவனுக்கு வந்து யாருமே அங்கே வந்துட்டு நான் போயிட்டு டெய்லர் ஷாப்ல போய் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க சொல்லும்போது கூச்சமா இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, ஏளனமா சிரிப்பாங்க. ஓ இது அதுவா? எங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் நீ கிடையாது அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. நான் ஒரே சொல்லிட்டேன், சரி அவ்வளவுதானே. Why boutique? ஏன் பொட்டிக்கை தேர்ந்தெடுத்தீங்க? கம்மல் போட்டுக்கணும், முடி நல்லா வளர்த்துக்கணும், பூ நிறைய வச்சுக்கணும், கொலுசு போடணும், மெட்டி போடணும். ஏன்னா அதுக்கு தானே நாங்கள் ஆசைப்பட்டது. அவங்க படிச்சதை விட்டுட்டு வேற எதையோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பெக்கிங் போயிடுறாங்க, செக்ஸ் ஒர்க்கும் போறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நானுமே வந்து அப்ப நான் ரெடி ஆயிட்டு நான் நிற்கும் போது யாருன்னா நான் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு, லவ்லி. ஃபேஸ்புக்ல போட்டோமோ ஒரு 10 கமெண்ட், இன்ஸ்டால போட்டோமோ ஒரு 10 கமெண்ட். ஓகே, அது சந்தோஷத்தோடு. ஹலோ, திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் சேனல் 5 அண்ட் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன், யாரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னாலே ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட சவால்களை தாண்டி தான் அவங்க ஒரு விஷயமே பண்ணுறாங்க. அதுவும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட தடைகளை தாண்டி அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே இந்த உலகம் அவங்கள ஒரு வாரி ஃப்ரேம் பண்ணோம், அது நம்மளுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலுமே சென்னையிலே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பொட்டிக்கை ஓப்பன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம சகோதரிகளை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்ன் டு வின்ல என்னவா இருக்கீங்கக்கா? என் பேர் வந்து அப்சானா பாபி. நான் வந்துட்டு பார்ன் டு வின்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ளஸ் காஸ்டியூம் டிசைனர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த பொட்டிக் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியை தாண்டி எவ்வளோ பெருமையாக இருக்கீங்க? இது வந்து ஹாப்பியும் சொல்ல முடியாது, நம்ம பெருமைன்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஒரு விதமான ஒரு கனவு வந்து டக்குன்னு நம்மளுக்கு அது பழிக்கும்போது அது நம்ம எந்த லெவல்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இன்னொன்று, அது நம்ம எஃபெக்ட்ஸ் போடுறத விட நம்மளுக்காக ஒருத்தவங்க பாடுபடுறாங்க அப்படின்ற போது அந்த பாடுபடுறவங்க வந்துட்டு நம்ம மட்டும் இப்படி மேலே வந்தால் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட கம்யூனிட்டி நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மெயின் கான்செப்டாக இந்த பொட்டிக்குன்றது வந்து, ஏன்னா இப்போ நிறைய திருநங்கைகள் வந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபேஷன் டிசைனிங். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அப்கமிங் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் இதை வந்து ஒரு பாத்தா இருக்கக்கூடாது, நம்ம க்ரியேட் பண்ணி தந்தா இது மாதிரி நம்ம ஒன்று இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டா மேபி தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே நம்ம இந்தமாரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இனிஷியேட்டிவ் பண்ணி என்னை வந்துட்டு அவங்க எதுவுமே கேட்கல, பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ டிசைனர் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். பல நாள் கனவுன்றதை விட நிறைய திருநங்கைகள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, ஓகேவா, படிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் கிடையாது. எங்கே போனாலும் வந்துட்டு அங்கே வந்துட்டு சிம்பிளாக டினை பண்ணிடுறாங்க, ஓகேவா. ஸோ அப்படி டினை பண்ணும்போது அவங்க படித்ததை விட்டுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேறு எதையோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பெக்கிங் போயிடுறாங்க. இல்லை ஒரு சில நிறைய படித்த திருநங்கைகள் வந்துட்டு வேலையின்மை காரணமாக வந்து செக்ஸ் ஒர்க்கும் போகிறாங்க. அப்போ அந்த படித்த படிப்புக்கான இது எங்கே கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நானுமே வந்து அது படித்தேன், அது ஒரு கேள்விக்குறியாக இருந்த சமயத்தில் வந்து இல்லை அது கேள்விக்குறி கிடையாது, அவ்வளோதான், அது இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பாத் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒய் பொட்டிக், ஏன் பொட்டிக்கை தேர்ந்தெடுத்தீங்கக்கா? பொட்டிக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சராசரியாக வந்துட்டு ஒரு மனிதனுக்கு வந்து ஆடைன்றது ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருநங்கைகள் வந்துட்டு எந்த மாதிரியான உடை போடுவாங்க, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வைல் கம்பேரிங் டு விமன், ஓகேவா.
ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு அதை வந்து நம்ம ஏன் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போது நான் வந்து சொசைட்டியில் நான் ஒரு திருநங்கையாக வரேன் அப்படின்ற பட்சத்துக்கு நான் எடுத்தோடனே நான் திருநங்கை கிடையாது, நான் அப்போ வந்து பையனாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு ஒரு நார்மலான ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் நான் வந்து எனக்கு இந்தமாரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு இதுமாரி ஒரு தைச்சு கொடுங்க சொல்லும்போது கூச்சமாக இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, ஏளனமாக சிரிப்பாங்க, ஓ இது அதுவா, சரி சரி, அதுமாரிலாம் நம்மளுக்கு அந்த ஒரு இது வரும். இதே நம்ம கம்யூனிட்டி பீப்புளே ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கம்யூனிட்டி நம்ம போனாலே எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அது இன்னுமே ஒரு இதாகிடும். அவங்களுக்கு தேவையானதை அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா திருநங்கை ஆன உடனே வந்துட்டு யாருமே வந்துட்டு பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே இது பண்ணது. ஸோ அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் லைக் எங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி நாங்கள் டிசைன் பண்ணி நாங்கள் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். அது போக பெண்களுமே நிறைய பேர் வராங்க. ஓகே, நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு திருநங்கைக்கு வீடு கிடைக்கிறது இல்லை வேலை கிடைக்கிறதுன்றதே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஒரு கடை எடுத்து அதை ரன் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படிக்கா ஃபேஸ் பண்ணீங்க? கரெக்டு தான். ஏன்னா வந்துட்டு திருநங்கைங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்துட்டு நான் வந்து எங்கேயுமே வீடு தேடாமல் வந்துட்டு எங்களோட பாண்டிவின்ல ஷெல்டர் இருக்குது. திருநங்கைகளுக்கு வேலைக்கு போகிற திருநங்கைகளுக்கு ஷெல்டர், ஃப்ரீ ஷெல்டர் இருக்குது. ஸோ அவங்க ஸ்வேதாமா வந்து அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எங்கேயும் வீடு தேடி அலைய வேண்டாம், நம்மளுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது அப்படின்ற இதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு 2 ஐடி நிறுவனம் வந்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முன் வராங்க. இந்தமாரி வந்துட்டு நீங்கள் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் பிஸ்னஸ். ஸோ அதில் ஒரு ஐடி நிறுவனம் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ டெய்லரிங் கிளாஸஸ் வைக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 திருநங்கைகள் வந்துட்டு பயனடைகிறாங்க. அவங்க வருவாங்க, இலவசமாக அவங்களுக்கு டெய்லர் கிளாஸ் வைப்போம். ஸோ அவங்க அந்த டெய்லரிங் கிளாஸ் முடித்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், ப்ளஸ் ஒரு எலக்ட்ரிக் சீவிங் மிஷினும் கொடுத்துருவோம். ஓகேவா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஸ்டிச் பண்ணி போடலாம். இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போனால் 400 800, சுடிதாருக்குலாம் 1000 அந்தமாரி கேட்கும்போது அதை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சா மேபி அதை அவங்களுக்கு பண்ணிக்கலாம், இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கலாம், இல்லை அதை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு அப்படி போயிட்டு இருந்த பட்சத்துக்கு ஸோ இதையே நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணோம். இப்போ இவங்க வந்துட்டாங்க, இங்கே கற்றுக்கிட்டு இவங்க வெளியில் போகிறாங்க, ஏன் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக நம்ம வேலையை ஏற்படுத்தி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சரி நம்ம பொட்டிக் ஒன்று பிளான் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லி அப்படி பண்ணும்போது ஒரு 2 ஐடி கம்பெனி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதமாக எல்லாருமே கடை தேடுறோம் கிடைக்கவே இல்லை. கடைக்கு 5 மாதம், கடைக்கு 5 மாதம். ஒரு சில கடையெல்லாம் எப்படி சொல்கிறது, அம்மா போவாங்க, சப்போஸ் கால் பண்ணுவாங்க, இங்கே ஒரு கடை பார்த்துருக்கேன் கிளம்பி வாங்கினாங்க, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வரும், இந்தமாரி தப்பாக நினைக்காதீங்க பையன் வேறு கடை வைக்கிறேன்றாரு, தப்பாக நினைக்க. சரி நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், சரிங்க பரவாயில்ல கொடுங்க வேண்டாம். ஆனால் அந்த கடை இன்னுமே டூலெட் போர்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். இப்போ இந்த கடையுமே வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச உடனே வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் இது பண்ணி கேட்டுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபுல்லாமே இன்டீரியர்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு திங்குமே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு டைரக்டரு நான் இங்கே உக்காந்துக்கிறேன் நீங்கள் போய் இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னு அவங்க இல்லாமல் எங்கள் கூட எல்லாத்துக்குமே அவங்க வந்தாங்க. இப்போது எனக்கு வந்து இதெல்லாம் மம்மி இதெல்லாம் வாங்கணும் நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டுப்பாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரு பாப்பா, எது உனக்கு வேணும்னு பாரு, எது போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி வச்சா நல்லாயிருக்கும், அந்தமாரி அவங்களே எடுத்து பண்ணாமல் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கர், வால் ஸ்டிக்கர்லேருந்து எல்லாத்தையுமே பாப்பா ஒரு வால் ஸ்டிக்கர் ஒன்று போட்டு எப்படி பண்ணலாம் நான் சொன்ன மம்மி எனக்கு ஒரு வால் ஸ்டிக்கர் இருக்குது, ஸோ அதை நம்ம போட்டால் நல்லாயிருக்கும், சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வால் ஸ்டிக்கர் போட்டு ஸோ அந்தமாரி எல்லாருக்கிட்டையும் அவங்க கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொட்டிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைனலாக. 5 மாசமா அலைஞ்சு இந்த கடையை பிடிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் திருநங்கைலாம் இப்படிதான் சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் செக்ஷுவலுக்கோ பெக்கிங்கோ போயிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து 10ல் 5 திருநங்கைகள் வந்து சொந்தமாக நின்று சாதிக்கணும்னா இன்னுமே சமுதாயத்தில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த கண்ணோட்டம் சமுதாயத்தில் மாறலையா? உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவேசமாக சொன்னீங்க, இன்னுமே அது மாறலையா? முக்கியமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க ஏன் செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க,
இவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு எங்களை பார்த்து அவங்க கேட்குற கேள்வி ஒரு நிமிஷம் அவங்க உட்காந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ஏன் பிச்சை எடுக்கிறோம், நாங்கள் ஏன் பாலியல் தொழில் பண்ணுறோம். ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு ஒரு பெண்மை வருது, அவன் ஒரு திருநங்கை அப்படின்னு அவன் உணர்ந்து அவன் வீட்டில் சொன்னாலும் சரி, இவங்களா கண்டுபிடிச்சாலும் சரி, வீட்டில் இருந்து அடித்து துரத்திடுறாங்க. கரெக்டா? அடித்து துரத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் சொசைட்டிக்கு வரா. வந்த உடனே அவளுக்கு வந்து யாருமே அங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு திருநங்கையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி இது பண்ணும்போது அந்த திருநங்கை யார் ஒரு திருநங்கை போய் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவங்க தான் வந்துட்டு தாயா அதில் இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க ஒரு திருநங்கையாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போவே வந்து நம்ம இவ்வளோ பேசுகிறோன்ற பட்சத்துக்கு அப்போல்லாம் வந்து இன்னுமே வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெக்கிங் இல்லை செக்ஸ் ஒர்க் இது 2 தான். அப்படின்னு பட்சம் அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போய் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்க இடம் கொடுக்குறாங்க பட்சத்துக்கு ஒரு 10 நாள் கழிஞ்சு 11வது நாள் நம்மளுக்கு ஒரு தாட் என்னென்னா, அடடா நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் நம்ம வாங்கணும், நம்மளுக்கு தேவையான மேக்கப்ஸ் நம்ம வாங்கணும். ஏன்னா அதுக்கு தானே நாங்கள் ஆசைப்பட்டது. கம்மல் போட்டுக்கணும், முடி நல்லா வளர்த்துக்கணும், பூ நிறைய வச்சுக்கணும், கொலுசு போடணும், மெட்டி போடணும், புடவை கட்டணும், விதவிதமாக. ஆமாம், நம்மள ஒரு பெண் மாதிரின்றதை விட பெண்ணை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக நம்ம அழகாக காட்டிக்கணுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி திருநங்கை தாய் என்ன பண்ணுறா, யாசகம் கேட்குறா. சரி நாமளும் போவோம், யாசகம் கேட்குறோம், சரி நம்ம நைட் போகலாம், செக்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இதே ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட வீட்டிலேருந்து வெளியில் வர திருநங்கைகள் வராங்கன்ற பட்சத்துக்கு அவங்களுக்குலாம் தேடி எத்தனையோ திருநங்கை தலைவிகள் இருக்காங்க. ஓகேவா? எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷனும் போய் மீட் பண்ணால் கூட இந்தமாரி எத்தனை இளம் திருநங்கைகள் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியோ, ஸ்கூல் முடிச்சோன்னா அவங்கள காலேஜுக்கு அனுப்பியோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சா அவங்க ஏன் வந்துட்டு பெக் பண்ண போகிறாங்க, அவங்க ஏன் செக்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க? கரெக்டு தானே? அதுதான் எங்களோட தப்பு. நீங்களே வச்சுக்கிறீங்க, பதிலும் நீங்களே வச்சுட்டு அந்த கேள்வி பதிலே இல்லாத கேள்வியை வந்து எங்கள் மேலே திணிச்சு அதுக்கு உண்டான காரணமும் நாங்கள் தான் சொல்லி எங்கள் மேலே திணிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்துட்டு திருநங்கை சமுதாயம் வந்து எப்படின்னா சமுதாயத்து மேலே கோபம் வருது. இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லைப்பா, அரசாங்கத்தில் நிறைய சலுகைகள் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்காக்கா? சலுகைகள்னா என்ன, 40 வயது மேற்பட்ட திருநங்கைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷன் தராங்க, மாதம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் தராங்கன்னு நினைக்கிறேன். அது போக இப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், திருநங்கைகள் வந்துட்டு ஒரு திருநங்கையாக கல்லூரிக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து இப்போ திடீர்னு வந்து நாங்கள் இப்படி கொடுத்துட்டோம், நீங்கள் உடனே மேலுக்கு வாங்க அப்படின்னா யாருமே வர முடியாது. ஓகேவா? நானே திடீர்னு உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கே இதை வந்து ஒரு 5 கோடி ஆக்கி கட்டினா நீங்கள் ஆக்குவீங்களா? முடியாது. அதுக்கு ப்ராசஸ் இருக்குது, அது நீங்கள் வெளியே எடுத்துன்னு வரணும். நாங்கள் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம் அப்படின்னா என்னென்ன கவர்மெண்ட் சலுகைகள்லாம் பண்ணியிருக்கு, நீ படிக்கிறேன்னா உனக்கு என்னென்ன சலுகைகள் தராங்க, நாங்கள் போய் உக்காந்து பீப்புள் மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணக்கப்புறம் அவங்க இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே, ஏன்னா நான் கல்லூரிக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து யார் பார்த்துப்பாங்க, அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க, உங்கள் பெற்றவங்க உங்களை பார்த்துக்கிறாங்க, அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க. என் பெற்றவங்களே நான் அடிச்சு தோர்த்திட்டாங்க, அப்போ நான் என்னை யார் பார்த்துப்பா? அந்த இருக்கிற திருநங்கை தாய்கிட்ட நான் கேட்கணும்ல, இந்தமாரி எனக்கு படிக்க ஆசை இருக்குமா, நான் கல்லூரிக்கு வரேன், நான் அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் டைம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு இது பண்ணி அவங்க போயிட்டு வராங்கன்ற போது சந்தோஷமான விஷயம். அவ்வளவுதான். கம் பேக் டு பொட்டிக். நம்ம பொட்டிக்ல என்னன்னாக்கா இருக்கு, என்ன ஸ்பெஷல் நம்ம பொட்டிக்ல? பொட்டிக்ல வந்து விமென்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஓகே. இன்னர் வேர்ஸ்ல இருந்து பார்ட்டி வேர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து ஒரு சாரீ. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு சாரியா நீங்க எடுக்கிறீங்க. எடுத்த உடனே அடடா இது சாரீ நல்லா இருக்கு, பட் எனக்கு இது நான் சாரீ எனக்கு அவ்வளோ நான் கட்ட மாட்டேன், நான் சாரீ எனக்கு அவ்வளோ இது பண்ண மாட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சாரீ இல்லைன்ற பட்சத்துக்கு சப்போஸ் இதை வந்து நீங்கள் வந்து குர்த்தியாக போடணுமோ இல்லை வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா ட்ரெடிஷ்னல் ஒரு பாவாடை சட்டை மாதிரி போடணுமோ இல்லை ஒரு பாவாடை தாவணியோ இல்லை வந்துட்டு ஒரு இதுலேயே ஒரு அம்பர்லா டைப்போ இல்லை ஒரு ஃபுல் கவுன் ஒரு ட்ரெடிஷ்னல் கவுன் வரும்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற நம்ம எந்த மாதிரி லைக் பண்றோமோ அந்த மாதிரி லைக் பண்ணிட்டீங்களா அதே வந்துட்டு இந்த saree வந்து நீங்கள் சாரியாக எடுத்துக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் சாரியாக வெளியில் எடுத்துகிட்டு போகாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குர்த்தியாவோ இல்லை லாங் ட்ரெஸ்ஸாவோ க்ரௌனாவோ லெஹங்காவோ எப்படி வேணாலும் நீங்கள் வெளியில் எடுத்துட்டு போகலாம். இப்போ நான் ஒரு saree வச்சிருக்கேன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க எனக்கு அதை மேக் பண்ணி கொடுங்கனாலும் அதுவும் பண்ணி தருவீங்க. தாராளமாக பண்ணி தருவோம். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு saree வச்சுருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு அது கட்டாமே வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஒகேஷனுக்கு தான் நான் கட்டினேன், எனக்கு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சாரியில் பண்ணது தான். ஓ இந்த ஒயிட் கலரா? ஆமாம், அந்த ஒயிட் கலர் ஒரு சாரியில் பண்ணது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு saree ஒன்று வந்துச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. ஒயிட் கலர் வந்துட்டு அவ்வளோ மோஸ்ட் ப்ராபப்லி யாரும் நாங்கள் கட்ட மாட்டோம். ஸோ அதனால அந்த சாரியை கொஞ்சம் மாடுலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வச்சு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆர்கான்ஸா நெட் ஃபேப்ரிக்லாம் கொடுத்து அழகாக வந்துட்டு ஒரு கவுன் ஆக்கிட்டோம். ஓகே. இப்போ மோஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மாடலிங் ஃபீல்டுக்குள்ள தான் அதிகமாக போகிறாங்க. அதுக்கான காரணம் என்னக்கா? அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, திருநங்கைகள் வந்துட்டு பெண்களை விட தங்களுடைய அழகு மேலே வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிப்போம். ஓகேவா? நீங்கள் 2 க்ரீம் போட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 2 க்ரீம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுவோம். நாங்கள் ரொம்ப வந்துட்டு எங்களோட ஸ்கின் ஆகட்டும் இல்லை எங்களோட பாடி இதுவாகட்டும் ஹெல்த்லேயும் ரொம்ப கொஞ்சம் கேராகவே இருப்போம் நாங்கள். இன்னும் அப்படி இருக்கும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு திருநங்கையாயிட்டேன், நான் திருநங்கையே இந்த சமுதாயத்தில் நடக்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் எப்படின்னா இருக்குன்னா, பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐயோ நீங்க பொம்பளை மாதிரியே இருக்கீங்க, அது ஒரு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னும் போது அது அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடும். உங்களுக்கு அப்படி யாருன்னா சொல்லியிருக்காங்களா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொல்லும் போதே நீங்க சொல்லும் போதே அவ்வளோட இதுவா சொல்றீங்க ஆசையா. ஸோ எனக்கு என்னன்னா ஹைட் அண்ட் வெயிட் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க டிரான்ஸ். பட் இருந்தாலும் நீங்க ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில டைம் நான் வந்துட்டு ஒரு சிலர் ரொம்ப ட்ரெடிஷ்னலா போகும்போது வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன். இப்போ எங்கள் அம்மா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து எதுனா நான் நிறைய எங்கே கோயில் போனாலும் சரி, இங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுத்து உடனே எங்கள் அம்மாவுக்கு போடுவேன். உடனே எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், என்ன மாதிரியே இருக்கு அப்படின்வாங்க. பாட்டி பெரியமா எல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே இருக்க பாரு உங்க அம்மா மாதிரியே. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நிறைய டிரான்ஸ்ஜெண்டரை மீட் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். பட் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்தாலுமே அவங்க அந்த பெண்ணா ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள அலங்கரிச்சுக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்க? எனக்கு என்னன்னா வந்துட்டு இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் ஒரு சண்டை இருக்கும். எங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதே சேம் டைம் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன். என் அம்மா நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் நீ கிடையாது அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. நான் ஒரே சொல்லிட்டேன், சரி அவ்வளோதானே, சரி நான் எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், நீங்கள் வைங்க அப்படின்னு. ஆனால் அது வச்சக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என்னோட ப்ளவுஸ்லேருந்து என்னோட சாரியிலேருந்து என்னோட சாரி, அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் அந்த சாரி. ஸோ அதுக்கு நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற ஜுவல்ஸ் போட்டு ஸோ அதுக்கேற்ற மேக்கப் போட்டு நான் கிளம்பணுன்னு என்னோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ற போது நான் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்போ நான் ரெடி ஆகிட்டு நான் நிற்கும் போது யாருன்னா என்னை பார்த்துட்டு வா சூப்பராக இருக்கு, லவ்லி, ஃபேஸ்புக்கில் போட்டோமோ ஒரு 10 கமெண்ட், இன்ஸ்டாவில் போட்டோமோ ஒரு 10 கமெண்ட், சூப்பர் வாவ் லவ்லி நைஸ். ஓகே, அந்த சந்தோஷத்தோடவே படுத்து தூங்கிடுவோம். இப்பயே நீங்க அவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, அப்படியே ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. அது வந்துட்டு நம்மளா கண்ணாடியில பார்த்துப்போம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம தான் அழகுன்னு நம்ம சொல்லிப்போம். நம்ம சொல்றத விட அது சுத்தி இருக்கவங்க நம்மள சொல்லும் போது அது இன்னுமே நம்மள பிளஷிங் ஆகும். இன்னும் நம்மளோட ஆப்போசிட் ஜெண்டர் பசங்க யாருன்னா நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது, பறக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ லாஸ்டா இளம் திருநங்கைகளுக்குலாம் அரசாங்கம் இந்த மாதிரியான உதவி செஞ்சா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம்னா என்ன கேட்பீங்கக்கா நீங்க? இது நான் வந்துட்டு இளம் திருநங்கைகளுக்குன்னு நான் பொதுவா நான் கேட்கல, எப்படி கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரிசர்வேஷனுக்காக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். ஓகேவா? என்னன்னா வந்து நிறைய கோட்டாஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் அதில் உள்ளே வந்து நிறைய கோட்டாஸ் இருக்குது. ஓகேவா? திருநங்கைகளில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. படித்து வேலை கிடைக்கலன்ற பட்சத்துக்கு தான் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே நான் வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுறதோ பெக்கிங்கோ போகிறாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அப்போ ஒரு சிலருக்கு ஒரு கோட்டா இருக்குன்ற மாரி எங்களுக்கும் ஒரு தனி ரிசர்வேஷன் கோட்டா இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த க்யூவில் போகிறோம். ஓகேவா? நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் போராடவும் வேண்டாம். எங்களை நீங்கள் ஒரு சக மனுஷனாக பார்த்தா போதும். எங்களை யாரும் நீங்கள் தெய்வமாக தூக்கி வச்சுக்கவும் சொல்லலை. அதே சமயத்தில் நீங்கள் எங்களை கீழே வந்து அடித்து இது பண்ணவும் வேண்டாம்.
எங்களையும் வந்து நீங்கள் காமனாக எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண் சமுதாயத்தில் நடந்து போகிறாங்க அப்படின்ற பட்சம் நானும் ஒரு திருநங்கையே நடந்து போகிறேன். என்னை யாரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க வேண்டாம், இங்கே பாடுறா போகிறாங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நான் கேஷுவலாக போகிறேன் வரேன். அதேமாரி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஆண் பெண் ஒர்க் பண்ணுறேன், அதேமாரி நானும் அந்த இடத்துல போய் சகஜமாக வேலை செய்கிறேனே. அப்படி இருந்தால் தானே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வேலையில் வந்து திருநங்கைகளை அமர்த்தினாதான். இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 10 சிஸ் மக்கள் இருக்காங்க, சிசைன் மக்கள் இருக்காங்கன்னா, நான் போய் உக்காந்து நாங்கள் எப்படி என்னன்னு சொல்லி பேசினாதான் அவங்களுக்கு எங்களை பற்றி புரியும். எந்த ஒரு துறையிலுமே எங்களை எடுத்துக்காம திருநங்கையில குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அது வந்து ஆகாத காரியம் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இன்னும் நீங்க பெரிய பெரிய சக்சஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.